இப்பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கிற இந்த உலகத்தின் அதிபதி அவிசுவாசிகளுடைய மனக்கண்களை என்ன செய்து வைத்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். எப்படி குருடாக்கி வைத்திருக்கிறானா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், பிதாவாகிய தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் இருக்கிற அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார்? இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவன் தான் பிசாசு. அவன் தான் பிசாசு. அவன் என்ன செய்கிறான்? அவன் தான் உலகத்தின் அதிபதி. நம்ம வாசிக்கிறோம் யோவான் 14வது அதிகாரத்திலே 30வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இனி நான் உங்களோடு அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி யாரு அப்படின்னா பிசாசானவன் தான் இந்த உலகத்தின் அதிபதி. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இன்னைக்கு ஜனங்களுடைய அறிவு கண்களை, மன கண்களை குருடாக்கி தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய அந்த சுவிசேஷத்துடைய அந்த சாயலான கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை பெற விடாதபடிக்கு இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய அதிபதி என்ன செய்கிறான் அப்படின்னா வேறு ஒரு கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துடைய உபதேசம். நம்ம வாசிக்கிறோம்ல 1 யோவான் 2வது அதிகாரம் 18, 1 யோவான் 4வது அதிகாரத்துல நம்ம 1ல இருந்து ஒரு 7 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம் இல்லையா? 2 யோவான்ல 9ல இருந்து நம்ம வாசிக்கிறோம். இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் வேறொரு உபதேசத்தை கொண்டு வருகிறவன் அது அவன் பிதாவையும் குமாரனை உடையவன் அல்ல, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க, அவனை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்ப தேவ பிள்ளையே இன்றைக்கு என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ளவைகள் பணம், ஆமா பொருள், அதை இதை குறித்து இங்க பேசுகிற அவர்கள் யார் அப்படின்னா அந்தி கிறிஸ்துடைய உபதேசம். இவர்கள் தான் மத்தேயு 24:15 படி இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலங்களிலே நின்று இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? இந்த அந்தி கிறிஸ்துடைய ஆவி ஆளுகை செய்து கிறிஸ்துடைய உபதேசத்தை உபதேசிக்க விடாதபடிக்கு அநேகருடைய அறிவு கண்களை என்ன செய்து வைத்திருக்கிறது? குருடாக்கி வைத்திருக்கிறது. கிறிஸ்துவுடைய மகிமையான இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி, தேவனுடைய சாயலான இந்த கிறிஸ்துவுடைய மகிமையான இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை பார்க்க விடாதபடிக்கு அநேக அந்தி கிறிஸ்துக்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்று வஞ்சக ஆவி இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் சொல்லி 1 யோவான் 4:6 சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்துடைய ஆவி இன்னைக்கு என்ன செய்கிறது? இப்படியாக வந்து எல்லாரையும் இன்னைக்கு ஏமாற்றி வஞ்சித்து நம்மளை எல்லாம் இன்னைக்கு விசுவாசியாக வைக்கல, அவிசுவாசியாக ஆமா தேவனுடைய மகிமையான கிறிஸ்துவுடைய மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க விடாதபடி நம்முடைய அறிவு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அதைத்தான் மத்தேயு 15ல நம்ம வாசித்த குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் குழியிலே 2 பேர் குழியிலே விழுவார்கள். நம்முடைய அறிவு கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் இல்ல, அப்போஸ்தலருடைய உபதேசம் இல்ல. தேவ பிள்ளையே, சபை இன்றைக்கு பிதாவுடைய சாயலான அந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்தினால இன்னைக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அலங்கரிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை இன்னைக்கு அநியாயத்தினால் அடக்கி வைத்திருக்கிறாங்க. எழுப்புதல் வராது. நம்ம என்ன உபதேசத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய உபதேசம் எங்க சபைகளுக்குள்ள? அதனால தான் இன்றைக்கு சபையானவள் என்ன செய்கிறா அப்படின்னா சபையெல்லாம் கல்லர் குகையா என்ன செஞ்சுட்டு மாறி போச்சுது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு என்னது ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது எப்படி மாறிட்டு அப்படின்னா கல்லர் குகையாய் மாறிட்டு. கல்லர் குகையா இந்த கடைசி நாள்ல அப்படிப்பட்ட பகுதி நோவாவுடைய காலத்தை போல, லோத்துடைய காலத்தை போல கிறிஸ்து வரக்கூடிய நாட்களிலே என்ன செய்யும்? காணப்படும் பாவத்தை தண்ணீரை போல பருகுவார்கள். என்னதான் உபதேசித்தாலோ இவருடைய அறிவு கண்கள், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாதபடிக்கு சத்தியம் என்ன சொல்லும்? சத்தியம் பாவத்துல வாழ்ங்கன்மா சொல்லும். பாவம் செய்ய நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா நல்லா கேளுங்க, எங்க யூடியூப்ல பரிசுத்தம் போட்டா ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. ஆண்டவங்க கண்ணீரை துடைப்பார்னு ஒரு டைட்டில் போட்டா 5 லட்சம் வியூஸ் போகும். சரியா? ஆமா, நீங்க பரிசுத்தமா இருக்கிறீர்களான்னு போட்டா ஒருத்தன் கூட பார்க்க மாட்டான். அது மைனஸ் வியூல போகும்.
ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவ வட்டாரம், ஆவிக்குரிய கிறிஸ்தவ வட்டாரம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இது கிறிஸ்தவ வட்டாரம், ஆவிக்குரிய வட்டாரமாக இந்த கடைசி நேரம் எழுப்புதல்ல தான் மாறப்போகுது. இப்ப இருக்கிறது ஆவியை இழந்து போன ஒரு கிறிஸ்தவ வட்டாரம், கிறிஸ்துவுடைய உபதேசம் இல்லாத ஒரு மாய்மாலமான ஒரு வட்டாரம். ஆமா தேவ பிள்ளையே, இது என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்ம எதுக்கு அழைத்தாங்க? பரிசுத்த 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. 7 என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். இதெல்லாம் சொன்னா ரொம்ப கசப்பா இருக்கும். ஏன் பரிசுத்தம் சொல்லாத, நாங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை மாறி நாங்க என்ன செய்வோம்? ஆமா, மனம் போன போக்கில் வாழ்வோம், பணம் சம்பாதிப்போம், அநியாயம் செய்வோம், களவு செய்வோம். ஆமா, அதாவது என்னது, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சண்டை பல பகுதியில் நாங்க வாழ்வோம். ஆனா சபைக்கு வருவோம், எப்படியும் வருவோம், எப்படி காணிக்க தந்துருவோம் இல்ல, காணிக்க உங்களுக்கு தர்றோம் இல்ல, அப்புறம் என்ன தசம பாகம்லாம் கரெக்டா தானே தரோம். மறுபடியும் என்ன அதை வாங்கிட்டு சத்தம் கட்டாம வரும். நாங்க எப்படியும் வந்துட்டு போறோம், எப்படியும் போயிட்டு போறோம். பாவத்துல வாழ்ந்தா என்ன, நீங்களே பாவத்துல தானே வாழ்றீர், அப்புறம் என்ன அது எதுக்கு எங்களை பாவத்துல வாழ்றீன்னு சொல்றீரு? அப்படியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அப்படிதான் பணத்துக்காக பரிசுத்தம் சொன்னா ஜனங்களுக்கு விருப்பம் இருக்காது. பரிசுத்தம் மட்டும் பேசாதீங்க, பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. எப்படியெல்லாம் அநியாயமா பணம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் வீடு கட்டலாம், எப்படியெல்லாம் கூடு கட்டலாம், எப்படியெல்லாம் உலகத்துல சொத்து ஆஸ்தியை சேர்க்கலாம், அதுக்குரிய வழிமுறை என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. பரிசுத்தத்தை குறித்து நாங்க என்ன செய்ய போறதில்ல, விரும்புகிறதே இல்லை, அதை நாங்க கேட்கறது இல்லை, அதை நாங்க உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே. இதை குறித்து ஏன் பேசுறீங்க? பேசாதீங்க, பரிசுத்தம்லாம் சொல்லாதீங்க, நிப்பாட்டுங்க. இவ ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார், உன் காயம் கட்டி உன்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாட்டப் போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி, தேசமே குடும்பமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, உன் குடும்பத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு விசில் பறக்கும், கைத்தட்டு. ஆமா ஆமா, பரிசுத்தமாகுங்க. சும்மா இருமியா, இதை போய் நீ பரிசுத்தம் பரிசுத்தம் போய் தொலையும். யாராவது வந்து என்னது இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணட்டும், எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிக்க போகிறார். என்ன செய்ய போறார்? அமைக்கி குளிக்கு சரிந்து விழும்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எண்ணெயும் மாபீசை தொட்டியும் மாவாய் நிரம்ப போகிறது, எண்ணெயும் எண்ணெயினால் நிரம்ப போகிறது. நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறபடி நான் வந்து என்னது இந்தியாவுடைய ரிசர்வ் வங்காய் மாறப்போகிறேன் அப்படிலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா விசில் பறக்கும். ஆமா, ஜோரா கை தட்டுவாங்க. பரிசுத்தம் இதை போட்டு பேசி இது ஒன்றுத்துக்கு ஆகாதியா. பரிசுத்தம் போட்டு உலகத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லிட்டு வாழ்றதுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை தந்திருக்கிறாங்க. இதில் வாழலை அப்படின்னா எப்போ வாழ போறீரு இல்லையா? நான் பணி செய்த இடங்களில் என்னை பார்த்து பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறதுல, கெட்டு போகிறவருக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் இல்லையா? அப்போ தேவ பிள்ளைய இன்னைக்கு என்ன அப்படின்னா, அதாவது ஆண்டவன் சொல்லுவான், நீ பாவம் செய்யாம மேலே போயிட்டான் அப்படின்னா கீழே போய் அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செய்கிற இடத்துல பாவம் செய்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா தன்னையே தேத்தி கொள்ளுவாங்க. அப்ப தேவ பிள்ளைய இப்படிப்பட்ட பகுதியில் என்னைக்கு என்னது காணப்படுகிறாங்க.